அதனுடைய ஆசிரியர். முன்பு தமிழில் எழுதினார், இப்பொழுது ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தினமணியில் ஒரு கட்டுரையும் வந்திருக்கிறது, சென்டர் பேஜ் ஆர்டிகிள். அதற்கு ஆசிரியராக தெரிந்து கொண்டிருக்கின்ற பெருமைமிகு திருமதி தேவி மோகன் அவர்களே, திரு ரமேஷ் அவர்களே, மற்றும் இதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற திரு செல்வராஜ் அவர்களே, இந்த அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்களே, கேஆர்டி அகாடமியினுடைய மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே, அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்தேன். இன்றைக்கு முப்பெரும் விழாவாக சிறப்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் என்கின்ற ஓமந்தூரார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மற்றும் இன்றைக்கு கேஆர்டி அகாடமியினுடைய ஒரு விழாவாகவும் திரு ரங்கராஜனுடைய நினைவு நாளாகவும் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. முக்கியமாக இன்றைக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவும் சேர்ந்து முப்பெரும் விழாவாக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன் பேசிய நமது பெருமிகு திருமதி டாக்டர் விஜயராணி அவர்கள் மாணவர்களுக்கு சிறந்த ஒரு அறிவுரையையும், அதாவது முக்கியமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரியாலிட்டியை சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். ரியாலிட்டின்றது என்னன்னா, முதல்ல PhD in psychology, and that is the reason why motivation is the first thing. சாதாரணமா சொல்லுவாங்க 1% perspiration, 99% inspiration. If you are really inspired to achieve certain things, you destined to achieve those things. So இந்த மாதிரி விழாவில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது, அவர்கள் பேசும்போது, அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது we are motivated. அதுல முக்கியமா அவங்க சொன்னாங்க, ஒரு முறை, இருமுறை, 3 முறை, 4 முறை நீங்கள் வீழ்ந்தாலும் எழுந்திருக்கணும்னு சொன்னாங்க. அதான் முக்கியமான விஷயம். விழுவது என்பது சாதாரண நடக்கிற நிகழ்ச்சி. அந்த எழுந்துக்கிறதுன்றது எல்லாரும் முடியுமான்றது அடுத்த விஷயம். இதுக்கு வரலாற்றுல நான் வரலாற்று பேராசிரியர். இந்த வரலாற்று பேராசிரியர் என்ற காரணத்தினால சாதாரணமா கஜினி தோற்றம்லாம் கஜினி முகமது சொல்லுவாங்க. ஆனா அந்த கஜினி முகமது என்ன பண்ணிருக்காருன்னா, இந்தியாவுக்கு வரும்போது ஒரு வரலாற்று ஆசிரியரை விட்டுட்டு போறாரு. அவர் பேரு அல்பெருனி அப்படின்னு பேரு. அந்த அல்பெருனி தான் 10 வருடம் இங்கே இருந்து இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதுகிறார். அல்பெருனி இந்தியா அப்படின்னு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது தாரிகி உல் ஹிந்த் அப்படின்னு அது பாரசீக மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பல பேர் தோல்விகளுக்கு அஞ்சாமல், தோல்வி என்பது அல்ல, முயற்சி தான் முக்கியமான விஷயம். என்னன்னா, பல முறை நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதை தோல்வியாக கருதுகின்றோம். அவ்வாறு இல்லை, ஆனா அது முயற்சி தான். மேடம், I would like to submit before you, even we have tried. I have my own contemporaries who have reached and became officers, and one illustrious officer was DGP Mr. Shekhar. He was my batchmate in Pachapaz College. 6 years we studied together. அப்படி பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே யூபிஎஸ்சி என்ற நாடுடைய கனவு, அந்த யூபிஎஸ்சியை அடையணும் அப்படின்ட்டு போட்டி போட்டவங்க தான். ஆனா இன்னைக்கு என்னடான்னா, இந்த யூபிஎஸ்சி எழுதுகின்ற கேண்டிடேட்ஸ தேர்வு செய்கின்ற அந்த குழுன்னா அட்வைசர்ஸ். அந்த அட்வைசர்ஸ்ல நான் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இருக்கிறேன் என்பதுதான் முக்கியமான. நிச்சயமாக ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். யார்கிட்டெல்லாம் முயற்சி இருக்கோ, நீங்க வெற்றி என்பது நிச்சயம். அதுல அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாராலும் ஒரே மாதிரி எல்லாரும் மாதிரி ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான். The philosophy behind that message is you have your own individuality. Try to improve that individuality. அதுல நம்ம மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்றதுதான் மெசேஜ். ஏன் சொன்னா, இந்த அகாடமியினுடைய வளர்ச்சியை பற்றி